Good morning, dear students. How are you all? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாப்பியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? அண்ட் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க அப்படிதானே? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் முடிச்சிட்டீங்க ஆல்ரெடி. அண்ட் தென் இனி நமக்கு என்ன டெஸ்ட் எல்லாம் இருக்கும்? சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் அப்படிதானே? மேக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சயின்ஸ் கிளாஸ் வந்து நம்ம இன்னைக்கு முடிக்க போகிறோம். சோஷியல் கிளாஸ் வந்து முடிச்சாச்சு. நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் போன கிளாஸில் உங்களுக்கு எப்போ டெஸ்ட் எல்லாம் நடக்கும்னு தெரியும் தானே? சரி, அப்போ இனி என்ன நமக்கு இன்னைக்கு இந்த லெசன், அதாவது நம்ம மை பாடிங்கிற இந்த சாப்டர் வந்து யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 2 more செஷன்ஸ் தான் இருக்குது, 2 more டாபிக்ஸ் தான் இருக்குது. என்னெல்லாம்? ஃபிசிக்கல் ஆர் சென்சரி சேலஞ்ச், ஃபிசிக்கல் ஆர் சென்சரி சேலஞ்ச் அண்ட் தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ இந்த 2 செஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது முடிச்சிட்டோன்னா நம்ம இந்த சாப்டர் வந்து முடிச்சிருவோம். இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம முடிச்சிருவோம். In today's class we'll be completing this remaining portions and we'll be going for a class test. அது வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரத்தில் தான், ஒரு வாரத்தில் 2 எக்ஸாம் தான் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதோட நெக்ஸ்ட் வீக்கில் தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் வரும். ஏன்னா சயின்ஸ் முடிச்சதோட சோஷியல் முடிச்ச உடனே இம்மீடியட்டாக நீங்கள் சயின்ஸ் எழுதணும் நெக்ஸ்ட் டே. அது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு எக்ஸாம் வைக்கலாம். அதுவும் முடிஞ்ச வாரத்தில் நான் அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இனிமேல் ரிவிஷன் கிளாஸ் எல்லாம் இருக்கும் சயின்ஸ் சோஷியலுக்கெல்லாம். ஸோ அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக், ஃபிசிக்கல் ஆர் சென்சரி சேலஞ்ச். வாட் டு யூ மீன் பை ஃபிசிக்கல் சேலஞ்ச்? ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான பீப்புள், அதாவது ஃபிசிக்கலி அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்கிறது தான். வி ஷுடன்ட் கால் தட் டிஃபெக்ட்ஸ் இல்லாது அவங்களுக்கு ஃபிசிக்கலி கொஞ்சம் அனேபிளாக இருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு, அப்படி தானே? கொஞ்சம் கால் சரியில்லாமல் அல்லது கை சரியில்லாமல், நம்ம ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இதாகிற பார்ட்ஸ் தான் கை கால் எல்லாம் இல்லைம்மா? ஸோ அதெல்லாம் ஃபிசிக்கலி கொஞ்சம் அனேபிள்டாக இருக்கிறவங்கள தான் ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சென்சரி சேலஞ்சுன்னு உள்ளவங்க யார்? இப்போ கண்ணில் வந்து பார்வை கொஞ்சம் அனேபிளாக இருக்கிறவங்க, அதே மாதிரி டிசேபிள்டாக இருக்கிறவங்க, அதே மாதிரி காது டிசேபிள்டாக இருக்கிறவங்க, வாய் பேசுறதுக்கு டிசேபிள்டாக இருக்கிறவங்கள வந்து சென்சரி சேலஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இவங்களுக்கு இது வந்து ஒரு நம்ம கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் இதை எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த டாபிக் படிக்கும்போது இது வந்து நம்ம வந்து இட்ஸ் ஒரு 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 அனபிலிட்டியாவோ டிசபிலிட்டியாவோ நம்ம பார்க்கவே கூடாது, சரியாமா? அது அவங்களுக்கு இன்னும் பல பல விஷயங்கள்ல தே ஆர் ஸ்மார்ட் அண்ட் நம்மளை விட ஸ்மார்ட்டாகவும் நம்மளை விட என்கரேஜிங்காகவும் எக்ஸைட்டடாகவும் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அவங்க எல்லாம். ஸோ we have to treat them like நம்மளை மாதிரி அவங்களையும் ட்ரீட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு இந்த சாப்டரில் டிஸ்கஸ் ஆயிருக்கு. நான் ஏன் அந்த லைனை ஃபர்ஸ்டே சொல்கிறேன்னா, உங்கள் கடைசியில் அவங்க சொல்ல வர பாயிண்ட் இதுதான். என்னதான் அவங்களுக்கு அந்த வந்து டிசபிலிட்டிஸோ அனபிலிட்டிஸோ இருந்தால் கூட அவங்களால பர்ஃபெக்ஷனாக நம்மளை விட ஒரு சில விஷயங்களை நம்மளை விட பர்ஃபெக்ஷனாக பண்ணுறதுக்கான டேலண்ட்ஸ் அண்ட் வந்து விஷன் இருக்குது. ஸோ அது நம்ம வந்து எப்போவுமே மைண்டில் வச்சுட்டு we have to behave normally. You shouldn't take care, பிட்டி எடுக்கக்கூடாது, சிம்பத்தி வந்து படக்கூடாது. அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. அவங்களுக்கு இதுலேயோ ஒரு விஷயத்தில் வந்து அனேபிளாக இருக்காங்கன்னா நம்மளுக்கு பல விஷயங்கள்ல அனபிலிட்டிஸ் இருக்கும், டிசபிலிட்டிஸ் இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு சில இடங்களில் ரொம்ப கோவப்பட்டுருவோம், ரொம்ப இதுவாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்மளோட டிசபிலிட்டிஸ் தான். நம்மளுக்கும் குறைகள் இருக்குது, புரிஞ்சுதா? அப்போ வந்து இன்னொருத்தவங்களோட அந்த ஒரு விஷயங்கள் டிசேபிளாக இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம ஒரு காலமே ஒரு குறையாவோ வந்து அவங்க மேலே பிட்டி எடுக்கவோ சிம்பத்தியோ காமிக்கக்கூடாது. தட் இஸ் த மெயின் திங் வித் யோர் லெசன் இஸ் கோயிங் டு டீச் யூ. இந்த டாப்பிக்கில் உங்களை மெயின் டீச் பண்ண போகிறது அந்த விஷயம் தான். இதில் திருப்பி 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 வரும், புரிஞ்சுதா? ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு கேர் கொடுக்கணும், எல்லாம் தான். பட் தென் யூ ஹாவ் டு திங்க் தம் நம்மளை மாதிரி அவங்களும் ஈக்குவல் தான். ஈக்குவல்னு எல்லாம் கிடையாது, கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தான், அப்படிதானேம்மா? அது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காங்க, அப்படிதானே? ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். ஸோ ஈக்குவல்ன்ற ஒரு வார்த்தை அதில் வரவே கூடாது. சாரி ஃபார் சேயிங் தட். எப்படி சொல்லணும்? நம்ம எல்லாருமே ஒன்று தான்.
அவங்களுக்கு என்ன நமக்கு என்ன அப்படி ஒரு வித்தியாசமே நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை விட எக்ஸ்ட்ரா டேலண்டடாகவும் எக்ஸ்ட்ரா சென்ஸ்டாகவும் எக்ஸ்ட்ரா விஷன் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ we all have to respect them and treat them how you treat like a normal person. You have to treat them also the same way. ஸோ அதுதான் உங்க பாடத்துல சொல்லியிருக்கு. ஸோ நம்ம அது ஒன்று. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். வாட் யூ மீன் பை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்? ஹெல்தியாக இருக்கணும். அப்படிதானே? எக்ஸசைஸ் பண்ணி நம்ம பாடியை ஹெல்தியாக வச்சுக்கணும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி பாடியை எப்போவுமே நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அது இந்த ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொரோனா டைமில் நம்ம பாடியிலோட இம்யூன் சிஸ்டம் ஜாஸ்தியாக இருந்து நம்மளும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த கொரோனா ஒன்றுமே நம்மளை ஒன்றும் அட்டாக் பண்ணாது. அப்படி தானே? ஸோ யூ ஹாவ் டு பி ஹெல்தி. அதுக்கு தான் வீட்டில் வந்து சொல்கிறது, நோஞ்சா மாதிரி எதையோ சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. நல்ல ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். சும்மா சாப்பிட்டதே ஜங்க் ஃபுட் அது இதுன்னு சாப்பிட்டு உங்களோட உடம்பை நீங்கள் கெடுத்துக்கவே கூடாது. இப்போவே நம்ம அந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸை உண்டு பண்ணாதான் இன்னும் நம்ம வளரும்போது நமக்கு பல இடங்கள்ல இப்போ உங்களுக்கு கஷ்டம் தெரியாது, வளரும்போது தான் புரியும். ஸோ அதனால தான் வீட்டில் வந்து பால் குடி, வெஜிடபிள்ஸ் சாப்பிடு, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ஹெல்தி டயட்டோட நம்ம ஒரு ஹெல்தி ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் மெயின்டைன் பண்ணால், ஸ்ட்ரெச் பண்ணுவீங்களா? வீடு ஸ்கூலில் இருக்கும்போது அங்கே ஓடுவீங்க சாடுவீங்க, வீட்டில் இப்போ ஓட்டம் சாட்டம் எல்லாம் நடக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். எந்த நேரமும் மொபைலை வச்சு அப்படியே இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆன்லைன் கிளாஸோட பேர் சொல்லிட்டு மொபைல் வச்சுட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ யூ ஹாவ் டு ஸ்ட்ரெச் இன் அண்ட் ஸ்ட்ரெச் அவுட் அண்ட் கொஞ்சம் பாடிக்கு அந்த மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். மஸ்குலர் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தா தான் நம்ம என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து இம்பார்ட்டன்ட்ங்கிறது இந்த ஒரு செஷனில் டிஸ்கஸ் ஆயிருக்கு. இனி நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். Physical or sensory challenge. Physical or sensory challenge-ல என்ன இருக்கு? See the book. Everyone look into the book. Ramu went for a shopping with his father. On the way, they saw a visually challenged person who tries to cross the road. Ramu's father went to him and asked, "May I help you, sir?" And the differently abled person replied, "Yes, I want to cross the road." Ramu's father joyfully helped him to cross road. By seeing this, Ramu felt proud of his father and he also wanted to help the needy. So Ramu asked his father to teach him how to help differently abled persons. So ராமுவோட அந்த ஒரு ஸ்டோரி நரேஷன் மாதிரி இருக்கிறதுல தான் மீதி உள்ள சாப்டர்ஸ், மீதி உள்ள அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க புக்கில். அதாவது ராமுவும் அப்பாவும் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருந்தாங்க, ஷாப்பிங்க்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வழியில் வந்து ஒரு விஷுவலி சேலஞ்ச்டான ஒரு கண் பார்வை டிசபிலிட்டி இருக்கிற ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணாங்க. இந்த பிக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுல்ல. see the picture which I have circled in the mobile, see the mobile screen. அப்போ ராமுவோட அப்பா என்ன பண்றாங்க? ராமு வந்து அங்கே நிற்கிறாங்க, பார்த்தீங்களா? இது கிராஸ் பண்ணி ராமு அங்கே நிற்கிறாங்க. ரோடோட சைட்ல அங்க நிக்கிறாங்களா? பேக்ல ராமு பேக் எல்லாம் உங்களை மாதிரி பேக் எல்லாம் போட்டுட்டு நிக்கிறாங்க, பாத்தீங்களா? பேக் எல்லாம் போட்டுட்டு நிக்கிறாங்க. ஸோ ராமுவோட அப்பா இந்த விஷுவலி சேலஞ்ச்டான இந்த ஓல்ட் மேனை பார்த்த உடனே, சார் ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அவருக்கு ரோட் கிராஸ் பண்ண நிக்கிறாங்க, அந்த ஜீப்ரா கிராசிங் வழி கிராஸ் பண்ணி போகணும். அப்படிதானே? இப்போ உள்ள டிராஃபிக் சொல்லவே முடியாது. கொரோனா லாக்டவுன் தான் பேரு, நல்ல டிராஃபிக். அப்படிதானேம்மா? போயிருக்கீங்களா வெளியே? போகக்கூடாது, சும்மா தேவையில்லாம எல்லாம் போகக்கூடாது. அம்மா அப்பா கூட்டிட்டு போற இடத்துக்கு போய் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கவனமா போய் வந்து கை கழுவி சுத்தமா இருக்கணும். ஓகே, வந்து முடிஞ்சா குளிச்சிடுங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டிராஃபிக்கான ரோட்ல கிராஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு நிக்கிற அந்த அவரை பார்த்துட்டு ராமுவோட அப்பா கேட்குறாங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா சார்? ஆமா, நான் ரோட் கிராஸ் பண்ண நிற்கிறேன், கொஞ்சம் என்ன கிராஸ் பண்ணி விட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா ராமுவோட அப்பா சந்தோஷமா ஜாய்ஃபுல்லா அவரை வந்து ஹாப்பியா அடுத்த ரோடுக்கு கிராஸ் பண்ணி விடுறாங்க. அதான் இந்த பிக்சர்ல இருக்கு. அப்ப இதை பார்த்துட்டு ராமுக்கு பெருமை ஆயிடுச்சு. ஓ, என் அப்பா, வா, அவருக்கு வந்து அப்பா, நமக்கு எல்லாம் இப்ப இந்த வயசுல அப்பா அம்மா எல்லாமே ரோல் மாடல்ஸ். அப்படிதானே? அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை வந்து நிறைய ஆச்சரியப்படுத்தும். அப்படிதானே? உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்ல? அவங்க சின்னமா உங்களை செல்லமா வச்சு கொஞ்ச நாள் உங்களுக்கு பிடிக்கும், கோவப்பட்டா உடனே கோவம் வரும். அப்படியெல்லாம் வரக்கூடாது, நம்ம நல்லா ஆகணும்னு தானே அவங்க சொல்றாங்க. அப்போ
என்ன அவங்க பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும், சில பசங்க இருக்காங்க அப்பா 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 அப்பானே இருப்பாங்க. அப்பா என்ன பண்றாங்களோ அதை சேம் அப்படியே இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ராமுக்கும், ராமுவோட அப்பாவை பார்த்த உடனே பெருமையா இருந்துச்சு. ஓ, என் அப்பா இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சு அவனுக்கும் அப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஆசை வந்துடுச்சு. அதுதான் இந்த ஸ்டோரி. பட் ஆக்சுவலி இது ஹெல்பிங் இல்லை, இது நம்மளோட, என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட கடமை. சரியாம்மா? நாம அப்படி ஏதாவது யாராவது அப்படி வந்து ஹெல்ப், ஈவன் இப்படி இல்லை, விஷுவலி சேலஞ்ச்டு இல்லை, யாராவது இப்போ ரோட் கிராஸ் பண்ண நிக்க தெரியல, ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பிள்ளையும் வந்து நிக்கிறாங்க, அவங்க ரோட் பண்ண கஷ்டப்படுறாங்க. இப்போ இருக்கிற டிராஃபிக் வந்து ரொம்ப கஷ்டம், அப்படிதானே? ரோட் கிராஸ் பண்றதுக்கே பயமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் நம்ம. போய் ஹெல்ப் பண்ணலாம், என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கிராஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி விடலாம், அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி சின்ன அதெல்லாம் ஆக்சுவலி ஹெல்ப்ன்றதை விட அது நம்மளோட கடமை தான். as a citizen we have to help others, not helping, it's our duty to do something for others. am I right? So அது ஒரு கடமை எடுத்து நம்ம செய்யணும். ஸோ அப்பாவை பார்த்துட்டு ராமுக்கு வந்து பெருமையா இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் பத்தி என்ன, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ், ஒரு திங்ஸ் ஒன் கொடுத்துருக்காங்க, அங்க ஒரு 4 5 6 பால்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பால்ஸ் பார்த்துட்டு, அந்த பால்ஸோட போட்டோ பார்த்துட்டு நம்ம கிட்ட கேக்குறாங்க, என்ன, வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் பிக்சர்? இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? 6 பால்ஸ் இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, ஒரு பால் மட்டும் வேற ஒரு கலர்ல இருக்கு, அப்படிதானே? நமக்கு அது புரியுது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன், நாட் எவ்ரி ஒன் கேன் யூஸ் ஆல் 5 சென்சஸ், சம் லேக் எபிலிட்டி டு யூஸ் any one or more of them. Such people are called differently abled. Differently abled people na யாரு? Differently abled person நம்மளோட இந்த பிக்சர் பார்க்கும்போது 5 or 6 or 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 பால்ஸ் இருக்கு. ஸோ இந்த 7 பால்ஸும் 7 இப்படி ஒரு ஷேப்ல அப்படி ஒரு சுத்தி நடுவுல ஒரு ரெட் கலர் பால் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் பார்க்கும்போது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நம்ம யாருக்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது? 7 பால்ஸ் இருக்கு, நடுவில் ஒரு ரெட் கலர் பால், இடையில மீதி எல்லாம் வந்து லைட் எல்லோயிஷ் கிரீன் கலர்ல ஒரு பால்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாம் கவுண்ட் பண்ண முடியுது. இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும். எல்லாருக்கும் இப்படி பண்ண முடியுமா? ஒரு சிலருக்கு வந்து பல டிசபிலிட்டிஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசேபிள்டா இருப்பாங்க சில விஷயங்கள்ல. ஸோ அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு 5 சென்சஸும் ஒரே மாதிரி. நமக்கு இப்போ கண்ணு, மூக்கு, சென்சஸ் எல்லாம் என்ன ஞாபகம் இருக்காமா? சென்ஸ் ஆர்கன்ஸ் படிச்சோமே. சென்ஸ் ஆர்கன்ஸ், ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங், ஸ்கின். ஸோ ஒரு சிலவங்களுக்கு வந்து சில சென்சஸ் வந்து டிசேபிள்டா இருக்கும், அப்படிதானே? அவங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தா வந்து புரியுமா? சிலவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஸோ அப்போ நமக்கு பிக்சரே என்ன இருக்குன்னு தெரியாது, அப்படிதானே? சிலவங்களுக்கு என்ன, வாய் பேச முடியாது, இல்லை கேட்க முடியாது. அப்படின்ற சுச்சுவேஷன்ல நம்ம இது கேட்டாலும் சொல்லவோ பேசவோ முடியாது, இல்லைம்மா? கேட்கவும் முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறவங்கள தான் நம்ம எப்படி சொல்லணும்? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸ். எப்படி சொல்லணும்? அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி கண்ணு தெரியாதவங்க அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, வேற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தட் வேர்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. வாய் பேச முடியாதவங்கன்னு சொன்னா கூட ஓகே, பட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸ் அப்படின்னே சொல்லுங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சுனோ அப்படி எதுவும் சொன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட். தே ஆர் ஏபிள்ட் இன் சம் அதர் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதனால தான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள். அவங்களுக்கு வேற எபிலிட்டிஸ், நம்மளை விட வேற எபிலிட்டிஸ் வேற பல விஷயங்கள்ல இருக்கும். அதனால எப்படி சொல்லணும்? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸ். நம்ம வீட்டில் கூட யாராச்சும் கண்ணு தெரியாதவங்கள வேற ஏதாவது ஒரு பேர் வச்சு சொல்றாங்கன்னா அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாது. எங்களுக்கு வந்து லெசன்ல டீச் பண்ணியிருக்காங்க, அவங்கள டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லணும், அப்படிதானே? சரி. அடுத்தது டூ யூ நோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். பிரெய்லி மெத்தட் பார்த்துருக்கீங்களா? ஒரு சில படங்கள்ல கூட வரும். இப்படி இந்த கண் வந்து பார்வை கஷ்டமா இருக்கிறவங்க வந்து ஒரு புக் வந்து அப்படியே டச் பண்ணி பார்க்கும்போது டாட்டடா இருக்கும். அந்த புக்ல இருந்து அந்த டாட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் ஹையரா, அதாவது பதிச்சிருப்பாங்க, தொட்டுணர்ந்து படிக்க, அச்சு பதித்து. அந்த பிக்சர்ல பாருங்க, உங்களோட புக்ல பாருங்க, இந்த மொபைல்ல வந்து தெரியாது. இந்த பிக்சர் which I am circling now, you see in the mobile,
நவ் யூ see in the book அதே சேம் பிக்சர் பாருங்க. அந்த இதை வந்து நம்ம தொட்டு பார்த்தா எந்த லெட்டர் அவங்க பிரெய்லி மெத்தட்ல பல பல லெட்டர்ஸ் பல பல ஃபார்மேட்ஸ்ல வந்து வாசிக்க பழகுவாங்க. ஸோ அதை தொட்டு பார்த்து அவங்களால சொல்ல முடியும், ஓ இந்த வேர்டு இந்த சென்டென்ஸ் தான் சொல்றாங்கன்னு. ஸோ அதுக்கு ஸ்பெஷலி ட்ரெயின்டா இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பிரெய்லி மெத்தட் வந்து எதுக்குன்னா ஒரு ரீடிங் அண்ட் ரைட்டிங் மெத்தட் ஃபார் விஷுவலி சேலஞ்சா இருக்கிறவங்களுக்கு, கண் பார்வை வந்து கொஞ்சம் டிசேபிள்டா இருக்கிறவங்களுக்கு வந்து பிரெய்லி மெத்தட்னு ஒன்று. நீங்க வீட்ல வந்து கேட்டு பாருங்க, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும், நமக்கும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இட் ஹாஸ் அ raised pattern that can be read with fingers. அதான் அந்த டாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த பேஜஸை விட கொஞ்சம் ஒசந்து இருக்கும். அப்ப அது தொட்டு பார்க்கும்போது அந்த பேஜை நம்ம தொடுற மாதிரி இருக்காது, அந்த டாட்டை ஃபுல்லா தொட்ட மாதிரி இருக்கும். அப்ப இது எந்த லெட்டர்னு அந்த டாட்டை தொட்டு தொட்டு உணர்வாங்க, தொட்டு உணர்ந்து படிக்க. அது மாதிரி அதான் பிரெய்லி மெத்தட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? ஸோ நம்ம எல்லா எபிலிட்டிஸ் இருக்கிறவங்கள மாதிரியே தான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது மெயினா நீங்க இது லாஸ்ட் வரைக்கும் உங்களோட லாஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த லைஃப் கூட நீங்க இந்த பாயிண்ட் வந்து எப்பவுமே வச்சுக்கணும் மனசுல. ஓகே, நெக்ஸ்ட் லெட் us know how to help them. அதாவது எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா ராமுக்கு வந்து ஆசை வந்துடுச்சு அப்பாவை பார்த்துட்டு, ஓ எப்படி ஹெல்ப் பண்ணோம்னா அதனால let us know how to help them. Helping people is very honorable and there are plenty of ways. Look into your book and there are plenty of ways by which we can help differently able people. Helping people வந்து நம்ம யாரையாவது உதவுறோம்னா அது வந்து ஒரு கௌரவமான விஷயம். அப்படிதானே? நீங்க வந்து ஹெல்ப் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க நிறைய வாட்டி நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அப்பா அம்மா கூட எங்கேயாவது போறீங்க, யாராவது முடியாதவங்க இப்படி வந்து கேட்கும்போது நீங்க அம்மா அப்பா பைசா எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. கொஞ்சம் பேரெல்லாம் இதுல சொல்லியிருப்பீங்க. அப்போ அது நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஒரு சந்தோஷம் வரும், ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுதான் ஒரு ஆனரபிளான விஷயம். கண்டிப்பா அது ஹானரபிள்னு சொல்லக்கூடாது, ஹானரபிள் ஹா சொல்லாதீங்க. இங்கிலீஷ் சார் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதனால ஹானரபிள் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஆனரபிள். ஹெச் வந்து சைலண்ட். அதே மாதிரி ஹைச்சுன்னு சொல்லவே கூடாது, தப்பு. ஹெச்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஹெச். ஓகே, அப்போ ஆனரபிள் சொல்லும்போது ஹெச் வந்து சைலண்ட். இதெல்லாம் இவ்வளோ தூரம் டீட்டெயில் பண்றது எதுக்கு தெரியுமா? 3rd ஸ்டாண்டர்ட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்க, அதான் நமக்கு புரியுது. அதனாலதான் இவ்வளோ டீட்டெயில் பண்றேன். சரியா? சரி, ஓகே. ஹெல்பிங் பீப்புள் இஸ் வெரி ஆனரபிள் அண்ட் தேர் ஆர் பிளென்டி ஆஃப் வேஸ் பை விச் நமக்கு ஹெல்பிங் மனுஷங்களை வந்து உதவுறது அது யாரை வேணா இருக்கலாமா. இப்போ முடியாதவங்களை தான் உதவணுங்கிறது இல்லை. இப்போ முடியாதவங்க மீன்ஸ் இந்த மாதிரி விஷுவலி இம்பேர்டோ டிசேபிள்டோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான பர்சன்ஸையோ வந்து உதவுறது மட்டும் இல்லை, என்ன உதவி நம்ம செய்து பாருங்க, அது நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். அப்படித்தானே? அண்ட் தேர் ஆர் பிளென்டி ஆஃப் வேஸ். நம்ம நிறைய வழிகளில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸை ஹெல்ப் பண்ணலாம். என்னென்ன வழி? ஃபர்ஸ்ட் என்ன? ஆஸ்க் ஃபர்ஸ்ட் இஃப் தே நீட் எனி ஹெல்ப் ஃப்ரம் யூ அண்ட் ஃபாலோ தேர் லீட். செகண்ட் ஹெல்ப் பாருங்க, ஸ்பீக் கிளியர்லி அண்ட் லிசன் டு தேர் வேர்ட்ஸ் வெல். யூஸ் டைரக்ட் வேர்ட்ஸ். Never tease them by calling with specific names. Important point. Be aware of their personal aids. Do not cause any damage to the aids. அதாவது அவங்கள ஹெல்ப் பண்ணணும்னா நிறைய வழிகள் இருக்கு. ஆனா மெயின்லி நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னெல்லாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உங்களோட ஹெல்ப் தேவையான நீங்க கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணா போதும். ஹெல்ப் தேவைன்னு நமக்கு சில இடங்கள்ல வந்து கேட்காமலே புரிஞ்சிரும், அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, நம்ம போய் கேட்கலாமே. கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னாச்சு? ஏதாவது ராமுவோட அப்பா இப்ப கேட்டாங்கல்ல, போன பேஜ் நம்பர் 77ல பாருங்க, மே ஹெல்ப் யூ சார் அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதே மாதிரி யாராவது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம போய் கேட்கணும், என்னாச்சு சார், ஏதாவது ஹெல்ப் வேணுமா, என்னாச்சு மேம், ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கணும். சரி, நீங்க எல்லாம் போய் அப்படி அப்பா அம்மா இருக்கிற டைம்ல போய் கேக்குறதும் இப்போ நமக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்ல யாரையுமே வந்து we can't believe anything, right? யாரையுமே நம்ப கூடாதுன்னு சொன்னா நான் அதுவும் ஒரு தப்பான பிரதிபலிப்பு தான் கொடுக்குறேன் சொசைட்டி மேல. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கே தெரியும் ஒரு சிலவங்க வந்து கஷ்டப்படுறத பார்த்து நீங்களே இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நான் அதை டீட்டெயில் பண்ணி சொல்றதை விட நீங்களே உங்களோட லைஃப்ல பல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள், சின்ன பிள்ளைங்க தானே நீங்க, இன்னும் பல எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் வர வேண்டி இருக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நீங்க ஆர்வ கோளாறுல போய் நான் இந்தா போய் ஹெல்ப் பண்றேன், போங்கடா என் டீச்சர் வந்து சொல்லிட்டாங்கடா, என் புக்ல இருக்குடான்னு போய் ஓடி போய் ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆர்வ கோளாறா போய் விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம போய் கேட்கணும். சரியா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? பிகாஸ் அவங்களுக்கு ஹெல்ப் வேண்டாமலே, ஏன்னா நம்மளோட ஹெல்ப் நம்ம பல பேர் வந்து நோட்டீஸே பண்ண மாட்டோம். சிலவங்க வளர்ந்தவங்கள சொல்றேன், எல்டர்ஸை சொல்றேன், எல்லாரும் இல்ல, ஒரு சில எல்டர்ஸ் வளர்ந்தவங்க வந்து அதெல்லாம் மைண்டே பண்ணாம போறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்ப அவங்களோட ஹெல்ப் எல்லாம் இல்லாம இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, இனி ஒரு சின்ன விஷயம் ஒரு நாள்ல உள்ள ஹெல்ப்ல அவங்க எல்லாம் இதாயிட போறாங்க கிடையாது. ஸோ பட் நமக்கு உதவணும், அப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தோணும், அவங்க கஷ்டப்படும் போது நமக்கு புரியும். அப்ப நம்ம என்ன கேட்கணும், போய் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹெல்ப் ஏதாவது வேணுமா, என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணுமா, அப்படி மே ஹெல்ப் யூ சார், ஏதாவது ஹெல்ப் வேணுமா சார், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா மேம் அப்படின்னு கேட்கணும். தென் ஸ்பீக் கிளியர்லி அண்ட் லிசன் டு த, தெளிவா சொல்லணும். சொல்லி என்ன ஹெல்ப் ஏதாவது அப்படி இப்படின்னு சொன்னா புரியாது. புரியுமா? புரியாது. ஏதாவது ஹெல்ப் வேணுமா சார் அப்படின்னு தெளிவா, என்னாச்சு, என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணுமா, அது எடுத்து கொடுக்கணுமா, அங்க நீங்க போகணுமா அப்படின்னு கேட்கும்போது தெளிவா மரியாதையோட கேட்கணும். சும்மா அங்க போகணும், இங்க எடுத்து கொடுக்கணும், அப்படி பண்ணணுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்படி கேட்கக்கூடாது. ஸோ என்ன சொல்றதா இருந்தாலும் டைரக்ட் வேர்ட்ஸ்ல தெளிவா கேட்டுட்டு, அவங்க அதுக்கு அப்புறம் என்ன ரிப்ளை பண்ண அண்ட் ஃபாலோ தேர் லீட்ஸ்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. அண்ட் ஃபாலோ தேர் லீட்ஸ்னா அவங்க சொல்லுவாங்க, இல்ல தம்பி எனக்கு கொஞ்சம் அங்க வரைக்கும் போகணும், இல்லம்மா எனக்கு கொஞ்சம் அந்த சைடு வரைக்கும் போகணும், நீ எனக்கு இங்க இருந்து எழும்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் அதை எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி பண்ண கொடுங்க. உங்களால பண்ண முடியலைன்னா பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். வேற யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம். ஓகே. இதெல்லாம் நீங்க வந்து செய்யறதுக்கு இல்ல, நீங்க சொசைட்டிக்குள்ள போகும்போது நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் போகும்போது இந்த ஹேபிட்ஸை இந்த வயசுலயே நம்ம கத்துக்கணும். அதுக்குதான் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது. சரியா? அதுக்குன்னு இப்போ ஓடி ரோட்ல இறங்கி போய் கொரோனா டைம்ல நான் ஹெல்ப் பண்றேன்னு போக கூடாது. சரியா? யூஸ் டைரக்ட் வேர்ட்ஸ். கரெக்டா? என்ன என்ன பண்ணணும் மேம், என்ன அதை எடுத்து கொடுக்கணுமா, ஓ சரி, டைரக்டா பேசணும். அது புரியாத மாதிரி இன்டைரக்டா பேசி அவங்கள ஒரு இடையில ஒரு ஆளை வச்சு சொல்லி அப்படி ஒன்றும் பேசக்கூடாது. டிரெக்டா பேசணும். என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ, மனசுல என்ன தோணுதோ அதை பட்டுன்னு கரெக்டா சொல்லிடணும். சரி. நெவர் டீஸ் தம் காலிங் வித் ஸ்பெசிஃபிக் நேம்ஸ். ஹெல்ப் பண்ண போயிட்டு டீஸ் பண்ணிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது, கேலி செய்யக்கூடாது, கிண்டல் செய்யக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது. சரியா? அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கிண்டல் கேலி பண்ணக்கூடாது. சரியா? Then be aware of the personal aids. Do not cause any damage to the aids. அதாவது இந்த பாட்டி பையனை பாருங்க, see the picture which I'm circling now. அந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப வயசான பாட்டி, கால் முடியாம இருக்கலாங்களா இருக்கும், ஒரு வீல் சேர்ல போறாங்க. ஸோ நம்ம வீல் சேரை தள்ளி விடுறோம்னு வைங்க, வீல் சேரை தள்ளி விட்டு வேற ஏதாவது சேதம் பண்ணிடக்கூடாது. அதை நம்ம சேஃப் கார்டா பண்ணணும். என்ன அவங்க ஹேண்டில் பண்ற அந்த எய்ட், இப்ப வாக்கர் வச்சு நடக்கிறாங்கன்னா அந்த வாக்கர் வந்து பிடிச்சு நீங்க அவங்கள கொண்டு போறீங்க, அந்த வாக்கரை வந்து உடைச்சு கொடுத்துடக்கூடாது, எப்படியாவது வச்சு எடுத்து உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா அவங்களோட பர்சனல் எய்ட், அவங்களுக்கு அது வாங்க வசதி இருக்கோ இல்லையோ, இனி அந்த இது வச்சுதான் அவங்க வீடு வரைக்கும் போய் சேரணும். அப்படித்தானே? வழியில வச்சுதான் நம்ம பாக்குறோம், அவங்க வீட்டுல போயா நம்ம பாக்குறோம் ஒவ்வொருத்தங்களை? இல்ல. அப்ப வழியில வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பதிலா அவங்களோட அந்த பர்சனல் எய்ட்ஸ்னா என்ன, அவங்க உபயோகப்படுத்துற அவங்களோட பொருட்கள், இப்போ வாக்கர்ஸா இருக்கலாம், ஸ்டிக்கா இருக்கலாம், கிளாஸஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், இல்ல இதே மாதிரி வீல் சேர்ஸா கூட இருக்கலாம். ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, இப்போ அந்த சைட் கிராஸ் பண்ணி விடுப்பானா கிராஸ் பண்ணி விட்டாச்சு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுமானா அதை எடுத்து கொடுத்துட்டு போயாச்சு. அவ்வளோ நீங்க கேர்ஃபுல்லா பண்ணணும், கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். புரிஞ்சுதா? அப்புறம் எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம், அதாவது சிம்பிள் ஆக்ஷன்ஸ் என்னெல்லாம், சிம்பிள் ஆக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ஹெல்ப் அவுட் பண்றது, எப்படி ஹெல்ப் பண்ணலாம், இதெல்லாம் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எப்படி எல்லாம் இருக்கலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இனி நம்ம சொல்ல போறது தான் சின்ன சின்ன ஹெல்ப்ஃபுல், நம்ம அவங்க சொல்லாமலே நம்மளால செய்ய முடிய சின்ன சின்ன உதவிகள். யாரும் சொல்லாமலே
நம்ம வந்து யாருக்காக வேணா செய்யலாமா? இது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பீப்புளுக்காக மட்டும் இல்ல. இப்போ ஒரு பஸ்ல நம்ம இருக்கோம். ஒரு லேடி வந்து ஏறுறாங்க. அவங்க கை குழந்தை வச்சுட்டு அப்படியே பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. நீங்க இருக்கிற சீட்ல வந்து இடம் இருக்கு. அப்படின்னா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நீங்க கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் எழும்பி நின்னாலும் பரவாயில்ல. ஆனா எழும்பி நிக்கும்போது சேஃபா அதுக்குன்னு இனி வந்து ஐயோ எனக்கு இதெல்லாம் சொல்லும்போது என்ன தெரியுமா பயம். நீங்க வந்து டீச்சர் சொல்லியிருக்காங்க அதனால நான் எழும்பி நிக்கிறேன்னு எப்படியோ போய் எழும்பி நிக்கும்போது அடுத்த பிரேக் போடும்போது கீழே போய் விழுந்து வைக்க கூடாது. நம்ம எழும்பி நிக்கும்போது இல்ல நீங்க எழும்பி நிக்க வேண்டாம். உங்க வீட்ல யாரு கொஞ்சம் பெரிய அண்ணனா அக்காவா வந்திருக்காங்களா அவங்க போய் மெதுவா கரெக்டா அவங்களும் எழும்பி நிக்கும்போது கேர்ஃபுல்லா எழும்பி நீங்க கொஞ்சம் இடம் எல்லாம் கொடுத்து அவங்கள உட்கார வைக்கலாம். அப்படிதானேம்மா? அப்ப இது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் இல்ல. யாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அது நம்மளோட கடமை. because we are citizens of India. Am I right? So அது இந்தியன் சிட்டிசன்ஸ்னால மட்டும் இல்ல, ஹியூமனிட்டி மனசுல மனுஷத்துவம் இருந்தா யாரு வேணா பண்ணலாம். அப்படிதானே? சரி. your simple acts can be helpful to them. என்னெல்லாம் சிம்பிள் ஆக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அவங்க சொல்லாமலே நம்ம இதெல்லாம் செய்யலாமே அப்படின்னு. ஓப்பனிங் டோர்ஸ் ஃபார் த டிசேபிள்ட். இது திரும்பவும் டிசேபிள்டுன்னு சொல்ல வேண்டாம். ஓப்பனிங் டோர்ஸ் போதும். ஓப்பனிங் டோர்ஸ் அவங்க டிசேபிள்டான ஆட்களுக்கு தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓப்பனிங் டோர்ஸ் அது போதும். மேக்கிங் வே ஃபார் தம். வழி கொடுக்கறது. கொஞ்சம் கூட்டமா இருக்கு. ஒரு ஆள் வீல் சேர் தள்ளிட்டு போறாங்க அப்படின்னா அந்த வண்டி போறது அந்த வீல் சேரோட அவங்க போறதுக்கு கொஞ்சம் வழி கொடுக்கலாமே. தென் பிரிங் them டு கிராஸ் த ரோட். அவங்கள பிரிங் them டு கிராஸ் த ரோட் அப்படி வேண்டாம். அவங்கள கூட்டிட்டு வந்து கிராஸ் பண்ணி வைக்க அது வேண்டாம். அந்த ஃபார்மேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இதுவே ஒரு ரொம்ப சென்சேஷனலான டாபிக் தான். ஸோ நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கிளியரா யூஸ் பண்ணணும். நம்ம எப்படி சொல்லலாம்? கிராசிங் ரோட்ஸ் அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஒரு கிராசிங் ரோட்ஸ் இப்போ ராமுவோட அப்பா பண்ணது மாதிரி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாமே. கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ரோட் கிராஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். ட்ரீட் them as நார்மல் பீப்புள். நார்மலான அவங்கள ட்ரீட் them as நார்மல் பீப்புள் அப்படியெல்லாம் வேண்டாம். ட்ரீட் them நார்மல். நம்ம எப்படி வந்து இன்னொரு ஆள் எப்படி உங்க அக்கா கிட்டயோ அண்ணன் கிட்டயோ நாளைக்கு உங்க ஃப்ரெண்டை பார்க்கும்போது எப்படி நல்லா இருக்கியா கொரோனா எல்லாம் முடிச்சு இப்பதான் ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி தான் அவங்களையும் அவங்கள்ட்ட அதுக்குன்னு எடுத்து தெரிஞ்சா கொரோனா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லல. நம்ம அவங்கள நார்மலா we should take care like a normal people. We should take care of them like a நார்மல் நம்ம எப்படி எல்லார்கிட்டயும் மரியாதையோட இதோட இருப்போமோ. இப்போ உங்க சித்தி சித்தப்பா எல்லாம் வரும்போது எவ்வளவு மரியாதை பேசுவீங்க. அதே மாதிரி உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேற ஏதோ நெய்பர்ஸ் பார்க்கும்போது எவ்வளவு கேர்ஃபுல்லா மரியாதையோட வீட்டுல பேச சொல்லியிருக்கு. அதே மாதிரி நம்மளும் நார்மலா அவங்கள பார்த்த உடனே ஏதாவது வார்த்தை சொல்லி கிண்டல் பண்றது கேலி பண்றது அவங்க மேல ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கணும்ன்றது மாதிரி ஸ்பெஷலா கேர் பண்றது அது எதுவும் தேவையில்லை. அவங்களுக்கு நம்மளோட சிம்பதி தேவையில்லை. அவங்களுக்கு நம்மளோட ஹெல்ப் கூட தேவையில்லை. நம்ம ஹெல்ப் இல்லைன்னா யாராவது கடவுளோ யாராவது அவங்கள ஏதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்துச்சுன்னா கூட அவங்களே கான்ஃபிடென்ட்டா மூவ் ஆன் பண்றதுக்கு ஆனா பவர் அவங்க கிட்ட இருக்கு. வில் பவர் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ நம்ம தான் போய் ஹெல்ப் பண்ணணும். நம்ம போய் சிம்பதி எடுக்கணும். நம்ம பிட்டிஃபுல்லா ஐயோ பாவம் அச்சோ கஷ்டம் பாத்தீங்களா அப்படி சொல்லக்கூடாது. எதுக்கு சொல்லணும்? அது வந்து கடவுளோட ஒரு அழகான படைப்பு. அப்படிதானே? அதுல ஏதோ ஒரு சில அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல அனேபிள் இருக்குன்னா நமக்கு பல விஷயங்கள்ல அனபிலிட்டிஸ் இருக்கலாம் டிசபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு காலமே பிட்டியாவோ சிம்பதியாவோ பார்க்கவே கூடாது. ஐயோ பாவம் கஷ்டம் அப்படி சொல்லவே கூடாது. அவங்களும் நம்மள மாதிரி ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க. நம்மள மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. நம்மள மாதிரி வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கஷ்டமும் இப்ப நம்ம கொரோனா டைம்ல வெளியே போகாம பைசா கஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம். அதெல்லாம் அவங்களும் ஃபேஸ் பண்றாங்கல்ல. நம்ம வாழ்ற அதே உலகத்துல தானே அவங்களும் வாழ்றாங்க. ஸோ அவங்களும் நார்மல் பீப்புள் தான். வி ஷுட் ஆல்வேஸ் ட்ரீட் தம் லைக் நார்மல் பீப்புள். பிள்ளைங்களா இதை நான் 28 மினிட்ஸா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன் தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப சென்சேஷனலைஸ் டாபிக். நான் இதுல வந்து ஒரு வார்த்தை விட்டா கூட அது வந்து தப்பா போயிடும். புரிஞ்சுதா? அதனால இத வந்து ரொம்ப நீங்க மைண்ட்ல எடுத்து நான் சொல்ற மாதிரி நம்ம லைஃப்ல லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனாலதான் இவ்வளவு தெளிவா அதுவும் இவ்வளோ கேர்ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது. புரிஞ்சுதா? சரி. அப்போ ஓப்பனிங் டோர்ஸ், மேக்கிங் வே ஃபார் தெம், கிராசிங் ரோட்ஸ், ட்ரீட்டிங் நார்மல். அவ்வளோ போதும். சரியா?
By doing this, you can exhibit that you want to help the differently abled. இதெல்லாம் நீங்க செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை இருந்துச்சுன்னா, இப்போ வழி கூட்டமா நிக்குது, ஒருத்தங்க வந்து வீல் சேர் அப்படி தள்ளிட்டு வராங்க, கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கொஞ்சம் நீங்க நின்னீங்கன்னா, ஒருவேளை நீங்க தான் அதுக்கு முன்னா எடுக்கிறீங்க, கொஞ்சம் நீங்க நில்லுங்கன்னு எல்லாரையும் சொல்லும் போது எல்லாரும் நீங்கிறாங்கன்னு பாருங்க. இப்பமே இல்ல, கொஞ்சம் பெருசாகும் போது, ஓகே, உங்க அப்பா அம்மா இப்ப வந்து இருக்கும்போது உங்க அப்பா அம்மா கூட போறீங்கன்னா அவங்க வந்து நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க, நீங்க அதுல வரிட் ஆகக்கூடாது. ஓகே, நம்ம வழி விட்டு கொஞ்சம் நீங்கி நிற்கும் போது ஒரு ஆள் வந்து வீல் சேர்ல வராங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் தள்ளி நிக்கிறோம், நம்ம எடுக்கிற அந்த ஸ்டெப் பார்த்துட்டு அவர் கேட்பாரு, தம்பி எனக்கு கொஞ்சம் அங்க கிராஸ் பண்ணி விடுவீங்களா, ஏமா எனக்கு கொஞ்சம் அங்க கிராஸ் பண்ணி விடுவீங்களா அப்படின்னு அவங்களே கேட்டுடுவாங்க. ஸோ நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு we should show some அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஆக்ஷன்ஸ் நம்ம காமிச்சாலே நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு we are interested. பரவாயில்ல, நாங்க ஹெல்ப் பண்ணோம், அதுல பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்குன்றத நம்ம ஷோகேஸ் பண்ணணும். சரியா? சரி, ஓகே. we do not use the word handicapped or disabled. We use differently abled. எப்படி சொல்லணும்? நம்ம handicappedனோ டிசேபிள்டுனோ சொல்லக்கூடாது, நம்ம எப்படி சொல்லணும்? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட். அப்படி சொல்லிட்டு உங்க புக்லேயே இருக்கு பாருங்க, ஓப்பனிங் டோர்ஸ் ஃபார் த டிசேபிள்டுனே இருக்கு. நான் என்ன சொன்னேன்? டிசபிலிட்டின்னு தான் சொல்லியிருப்பேன். அவங்களுக்கான டிசபிலிட்டிஸ், நான் அவங்கள டிசேபிள்டுன்னு சொல்லலை, கண் பார்வையில டிசபிலிட்டி இருக்கு, அவர் காது இதுல டிசபிலிட்டி இருக்கு, அது சேலஞ்சுன்னு சொல்லதை விட கொஞ்சம் கூட என்ன சொல்லலாம், கொஞ்சம் அந்த பவர்ஸ் வந்து கொஞ்சம் டிசேபிள்டா இருக்குன்றது தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ டிசேபிள்டுன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஹேண்டிகேப்டுன்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் அப்படின்னு சொல்லணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் அவங்களுக்கு வேற பல விஷயங்கள்ல எபிலிட்டிஸ் இருக்கலாம், நம்மளை விட ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. சரி, ஓகே. மேட்ச் ஆர்த்தோபீடிக்லி சேலஞ்ச்ட். ஆர்த்தோ மீன்ஸ் வாட்? What do you mean by ortho? Ortho department கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலும்பு முறிவு செஷன், இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் போகும்போது எலும்பு முறிவு சிகிச்சை ஆர்த்தோபேடிக். கிருஷ்ணகுமார் ஹாஸ்பிட்டல் ஏதோ போய் பார்த்துருக்கீங்களா? நாகர்கோவில் போகும்போது வழியிலே இருக்கும். அப்போ ஆர்த்தோபெடிக்லி சேலஞ்ச்டு வந்து இந்த ஸ்பெக்ஸ் அண்ட் ஸ்டிக்கா அல்லது ஹியரிங் எய்டா அல்ல வீல் சேரா, இது வரும்? எது மேட்ச் பண்ணணும்? இது கூட மேட்ச் பண்ணணும். அப்படித்தானே? கரெக்ட் தானே? நெக்ஸ்ட், விஷுவலி சேலஞ்ச்னா எதுக்கு? விஷுவலி சேலஞ்ச்னா விஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க, அப்படித்தானே? ஸோ விஷுவலி சேலஞ்சுக்கு நம்ம என்ன சொல்லணும்? இந்த ஸ்பெக்ஸ் அண்ட் ஸ்டிக், அந்த ஒரு கூலர்ஸ் அண்ட் ஸ்டிக். நெக்ஸ்ட், ஹியரிங் இம்பேர்ட், காது கேள்வி. அதுக்கு நம்ம எந்த ஆரோ வந்து சூஸ் பண்ணணும்? மீதி இருக்கிறது என்ன? இந்த ஹியரிங் எய்ட் மட்டும்தான். அது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? மேட்ச் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? நெக்ஸ்ட், let us discuss. Gobi is traveling in a bus along with his parents. Along with his parents. The bus stops in a particular stop and differently abled person gets into the bus. If you are Gobi, what will you do? Discuss with your friends. இது உங்களுக்கே எழுதக்கூடிய ஆன்சர் தான். இதுல நான் சொல்லி தரதுக்கு என்ன இருக்கு? இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின் மாதிரி. கோபி அவங்க அப்பா அம்மா கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் வந்து பஸ்ல வராங்க. நீங்க கோபியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஹெல்ப் பண்ணுவீங்க, அப்படிதானே? அதை எழுதணும். ஸோ we should help. அது உங்க ஓன் வேர்ட்ஸ்ல உங்களுக்கு எழுதலாம். we should help the person to enter into the bus. No, அப்படி ஏதாவது எழுதலாம். we should help that person to enter the bus and provide him the wanted provide him the required facilities and make him seated in a seat. இல்ல அப்படி எது வேணா எழுதிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். எப்படி எழுதலாம்? if I were Gopi, I would help that person by providing him the required facilities, by providing him or her the required facilities and make him seated in a seat. ஓகே, அப்படி ஏதாவது எழுதலாம். இதுதான் எழுதணும்னு இல்லை, இது என் மைண்ட்ல இப்ப டக்குன்னு தோணுனது உங்களுக்கு. யூ கேன் ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஐ வில் ஹெல்ப் தட் பர்சன் எழுதினாலும் போதும். நெக்ஸ்ட், இது புரிஞ்சுதாமா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா எப்படி ஹெல்ப் அவுட் பண்ணணும்னு? நம்ம வந்து
என்ன முதல் விஷயம் வந்து நீங்க அவங்களுக்கு உங்களோட ஹெல்ப் தேவையான்றது நீங்க அவங்க கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே அவங்க கிட்ட கிளியரா பேசி ஸ்ட்ரெயிட் வேர்ட்ஸ் டைரக்ட் வேர்ட் யூஸ் பண்ணி அவங்க சொல்ற லீட்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ அது மட்டும் செய்தா போதும். டீஸோ டீஸோ கேலியோ கிண்டலோ ஒன்றும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களோட பர்சனல் எய்ட்ஸ் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த பர்சனல் எய்ட்ஸ் மேபி அந்த ஸ்டிக்காக இருக்கலாம் அல்லது வாக்கராக இருக்கலாம் அல்ல வீல் சேராக இருக்கலாம், அதை நீங்கள் சேஃப்டியாக கையாளணும். நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் சரி, அவங்களோட அந்தந்த விஷயங்களை வந்து நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணணும். கரெக்டாக கிளியராக சேஃபாக வச்சுக்கணும். அதை உடச்சி கடிச்சு நாசம் பண்ணி வச்சிடக்கூடாது. என்னென்ன உதவிகள் செய்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்கலாம், எக்ஸிபிட் பண்ணலாம். ஓப்பனிங் டோர்ஸ், மேக்கிங் வே, கிராசிங் ரோட்ஸ் இல்லையா? ட்ரீட் தம் லைக் நார்மல், ட்ரீட் தம் நார்மல். போதும். நெக்ஸ்ட், இந்த செஷன் முடிஞ்சுதா? நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இது உங்க எல்லாருக்கும் தெரியும். இது நான் சொல்லி கொடுக்கணுமா என்ன? உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன மாதிரி பாடி நல்ல ஃபுட் சாப்பிட்டு நல்ல ஹெல்தியா, ஃபுட்டுன்னு சொல்லக்கூடாதுமா, ஃபுட், சரியா? FOOD. அப்போ எப்படி சொல்லணும்? ஃபுட். ஸோ அந்த ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு நம்ம பாடியை ஹெல்தியாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி நல்ல எக்ஸசைஸ், நல்ல ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி சும்மா இருந்த இடத்துல மொபைல் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? சரி, ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க. ஷீலாவும் தாத்தாவும். இதுதான் ஷீலா. 1 செகண்ட் இருங்க. இது ஷீலா, இது அவங்களோட தாத்தா. அப்போ 2 பேரும் என்ன, ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல அந்த தாத்தா வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நடக்குமா? பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல அம்மா அப்பா வருவாங்களா? சரி, ஓகே. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் இஸ் கோயிங் ஆன். ஸ்டூடெண்ட்ஸ் லுக் இன்டு யுவர் புக். இன் ஷீலா's school, as her parents are out of town, her grandfather attends the meeting. He's a retired army person, and even at the age of 90, he does all his work by himself. Everyone in the meeting wonders what is the secret behind his good health, and they asked him for his secret. Grandpa replied that he avoids junk food and takes healthy and fresh food. He does physical exercise like walking, running, jogging, and yoga. He advises all parents and children to do exercises regularly. நிறைய பேர் யோகாக்கெல்லாம் போய் ப்ரைஸ் வாங்கியிருந்தீங்கல்ல, அந்த ப்ரைஸஸ் எல்லாம் இங்கே இருக்கு இல்ல? சரி, நம்ம எல்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது எல்லாம் கொடுத்துடலாம். சரி, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டுக்கு வந்து ஷீலா வந்து போறாங்க. ஷீலாவோட ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு. தாத்தா தான், அப்பா அம்மா ஊர்ல இல்லாததுனால, அவுட் ஆஃப் டவுனா இருந்ததுனால தாத்தா போய் அட்டென்ட் பண்றாங்க. தாத்தா பாருங்க, அந்த பிக்சர்ல பாருங்க, ரொம்ப வயசு தாத்தா. ஆனா 90 வயசு, 90 இயர்ஸ் ஆகுது. உங்க வீட்டுல எல்லாம் கூட தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க. அவங்க சொல்ல போனா அவங்க நம்மளை விட சில விஷயங்கள்ல எனர்ஜி, எல்லாரும் கிடையாது, சில தாத்தாக்களும் பாட்டிகளும் நம்மளை விட எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ஏன்? அவங்க குனிஞ்சு நிமிந்து கஷ்டப்பட்டு, பழைய காலம் மாதிரி, இப்போ உள்ள காலம் மாதிரி இல்ல. பழைய காலம் கிரைண்டரும் கிடையாது, மிக்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் போட்டு ஆட்டி எடுத்து வீட்டு வேலையெல்லாம் செய்து குனிஞ்சு தூத்து தொடச்சு, இப்ப மாதிரி வேக்யூம் கிளீனர் அது ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் மனுஷனோட ஈஸினஸுக்காக வந்தது. ஆனா வந்து உடம்ப வந்து நாசம் பண்ணிடுச்சு. அப்படிதானே? மெயின் இதுல வந்து மொபைல் தான். வேற நமக்கு டைமும் இல்லை. அவங்கள மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நமக்கு டைம் இல்லை. இருக்கா? அதுவும் கிடையாது. அப்ப அம்மாக்கெல்லாம் டைம் இருக்கா? கிரைண்டர்ல போட்டு ஆட்டாம வந்து கல்ல வச்சு ஆட்டுறதுக்கு டைம் இருக்கா? இல்ல. அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறவங்க இருக்காங்க. வீட்டுல இருந்தே சில விஷயங்கள் பண்ற அப்பா அம்மா இருக்காங்க. அப்படிதானே? இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வேற இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கு. அப்படிதானே? ஸோ அப்ப நம்ம என்ன, மீட்டிங்ல போகும்போது, மீட்டிங்க்கு வந்து தாத்தா 90 வயசான தாத்தா. ஆனா தாத்தா வந்து ஆர்மி பர்சன், மிலிட்ரியில இருந்தவர். அப்ப மிலிட்ரியில இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கலி அந்த டிசிப்ளின் அதெல்லாம் வந்துடும். அப்படிதானேம்மா? டிசிப்ளின்டா காலைல 5 o'clockனா 5 o'clock எழும்பி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ரன்னிங், ஜாகிங் எல்லாம் பண்ணுவாங்க. நல்ல ஹெல்தி டைமுக்கு சாப்பிடுவாங்க. அந்த டைம் டிசிப்ளின் ரொம்ப இருக்கும் மிலிட்ரி. வீட்டுல யாராவது அப்படி இருக்காங்களா? உங்க ஆர்மி பர்சன்ஸ், நம்மளோட மிலிட்ரி, இந்தியன் மிலிட்ரியில இருந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா தெரியும். பட்டாளத்துல நல்லா அந்த பர்ஃபெக்டா இருக்கும். அந்த டைமிங் பர்ஃபெக்டா இருக்கும். எல்லாம் கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருக்கும். எல்லாம் நீட்டா இருக்கும். அந்த ஒரு டைமிங், அவங்களோட வேலையை அவங்களே முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும் வீட்டுல.
ஸோ அதே மாதிரி இந்த தாத்தா வந்து 90 வயசா இருந்து ரொம்ப டிசிப்ளின்டான ரொம்ப மிலிட்ரி ஆர்மி ஆஃபீஸர் ஆனதுனால அந்த ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி அவர் இருக்காரு. எல்லாரும் அந்த மீட்டிங்ல இருக்க எல்லாரும் 90 வயசு தாத்தா இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா அப்படியே ஸ்ட்ராங்கா வந்து நின்னு பேசுறாரு, இது பண்றாரு. எல்லாரும் கேட்டாங்க, தாத்தா, ஓ நீங்க இவ்வளவு வயசாயிட்டீங்க, ஆனா எப்படி உங்களுக்கு இந்த எனர்ஜியோட சீக்ரெட் என்ன? நம்ம எல்லாரும் கேட்போம்ல, இந்த பியூட்டியோட சீக்ரெட் என்ன? அதே மாதிரி தாத்தா கிட்ட உங்க எனர்ஜியோட சீக்ரெட் என்ன? எப்படி இவ்வளவு ஆரோக்கியமா ஹெல்தியா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தாத்தா என்ன சொல்றாரு, நான் உங்கள மாதிரி ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டேன். லேஸ், பர்கர் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவீங்களா நீங்க இதெல்லாம்? சும்மா ஆசைக்கு எப்பவாச்சும் எடுத்து சாப்பிடலாம். ஷவாய், ஷவர்மா அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஆசைக்கு சாப்பிடலாம், ராப்ஸ் எல்லாம். பட் எப்பவுமே அதே சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. வீட்டுல சொல்லுவாங்களா, காய்கறி சாப்பிடு, சாம்பார் வச்சா அவியல் வச்சா சாப்பிடணும், காய் சாப்பிடணும், காயை மட்டும் ஒதுக்கி வச்சிருவீங்க, அப்படிதானே? இருக்கக்கூடாது. இப்போ அந்த கஷ்டம் புரியாது. இப்போ கஷ்டம் புரியாது. டீச்சர் எதுக்கு சொல்றேன், எதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்? வீட்டுல இன்னல இருந்து எல்லாரும் ப்ராப்பரா சாப்பிடணும். வீட்டுல கூப்பிட்டு கேட்பேன், உங்க எல்லாரோட வீட்டுக்கும் நான் கால் பண்றேன். உங்களுக்கு தெரியுமா அது? பிரதாப் சார் கால் பண்றாங்க, நான் கால் பண்றேன், எல்லாரும் கால் பண்றோம். வீட்டுல யாராவது காய் சாப்பிடாம இருந்ததுன்னா நல்ல அடிதான் கொடுக்கணும். கண்டிப்பா காய் சாப்பிடணும், சரியாமா? காய், வெஜிடபிள் சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், கொஞ்சம் பால் குடிக்கணும். நல்ல பால் தான் உங்க வீட்டுல வாங்குறாங்கன்னா கண்டிப்பா பால் குடிக்கணும். சரியா? சரி. ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டாதான் இப்போ அந்த கஷ்டம் தெரியாதுமா. இப்போ நீங்க என்ன வேணா ஜாலியா சிப்ஸு, லேஸு என்ன வேணா சாப்பிட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஆனா ஒரு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால நம்மளோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ண முடியாது. தேவையான டைம்ல ஆரோக்கியம் இல்லாம நம்மளே டயர்ட் ஆயிடுவோம். இந்த ஜங்க் ஃபுட் எதுவும் உங்களுக்கு எனர்ஜியோ புரோட்டீனோ அந்த விட்டமின்ஸோ கொடுக்கல. எல்லாமே ஃபேட்ஸ் தான். ஈவன் கார்போஹைட்ரேட்ஸ் கூட அதுல இல்லை. ஜஸ்ட் ஃபேட்ஸ் தான், அன்வான்ட் ஃபேட்ஸ் தான் இருக்கு. ஸோ அது ஒரு ஆசைக்கு எப்பவாச்சும் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. சாப்பிடவே கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடவே கூடாது, ஸ்வீட் சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சாப்பிடலாம் எப்பவாச்சும், ரொம்ப ஒகேஷனலி சாப்பிடலாமே ஒழிய டெய்லி அதெல்லாம் ஒரு பழக்கமா வச்சிருக்கீங்கன்னா அது வெரி வெரி பேட் ஹேபிட். அதோட கஷ்டம் இப்போ புரியாது, அப்புறமா தான் புரியும். சரி, ஓகே. அப்போ என்ன, அவாய்ட்ஸ் ஜங்க் ஃபுட் அண்ட் டேக்ஸ் ஹெல்தி அண்ட் ஃப்ரெஷ் ஃபுட். ஹெல்தியும் ஃப்ரெஷ்ஷான ஃபுட் வந்து எடுத்துக்கிறாரு. உங்களை மாதிரி ஜங்க் ஃபுட் எல்லாம் நான் சாப்பிடல, ஹெல்தி ஃப்ரெஷ் ஃபுட் தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீ டஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் லைக் வாக்கிங், ரன்னிங், ஜாகிங் அண்ட் யோகா. என்னெல்லாம்? வாக்கிங் நடக்கிறாரு, ரன்னிங் ஓடுறாரு, ஜாக் பண்றாரு, அதே மாதிரி யோகாவும் பண்றாரு. அதனால அவர் நல்ல சத்தான உடம்ப பார்த்து டிசிப்ளின்டா மட்டும் அப்படியே சும்மா இருக்கல. டெய்லி எழும்புவாரு, நான் கொஞ்சம் தூரம் நடப்பாரு, கொஞ்சம் லைட்டா ஓடுவாரு, லைட்டா ஜாக் பண்ணுவாரு. இதெல்லாம் 90 வயசு தாத்தா பண்ணுவான்னு கேட்டா பண்ணுவாங்க. அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கிறவங்களால பண்ண முடியும். நம்ம அளவுக்கு ஸ்பீடா ஓடலைனாலும் அவரால் ஓட முடியும். நம்மளுக்கு அந்த வயசுல எழும்பி நிக்கவே முடியாது, அப்படிதானே? அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி ஹெல்த் சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்மளும் அந்த இப்பமாச்சும் நம்ம இந்த நோய் வரும்போதாவது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். புரியுதா பிள்ளைங்களா? புரியுதா உங்களுக்கு? He advises all parents and children to do exercises regularly. ரெகுலரா எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும்னு பேரண்ட்ஸையும் சில்ட்ரனை ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸையும் அட்வைஸ் பண்றாங்க, அதே மாதிரி பேரண்ட்ஸையும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்களும் என்ன, இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல ஏன் உங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்றாங்க, நீங்களும் இதை கத்துக்கோங்க, சரியாமா? இப்போத்துல இருந்தே கொஞ்சம் சத்தான உணவு கொஞ்சமாவது எடுத்துக்கோங்க. இப்ப கஷ்டம் புரியாது. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. சும்மா கிடந்து ஓடி சாடி ஆடி பொடிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா, அப் ஹேண்ட்ஸ், 2 hands up, 2 hands ரைட் சைட் டவுன், லெஃப்ட் ஹேண்ட் அப், லெஃப்ட் ஹேண்ட் ரைட்னு எல்லாம் நீங்க போன வருஷம் வந்து படிச்சீங்கல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்க கை காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. எப்போ இந்த மொபைல் வச்சுட்டு ஒரு இடத்துலயே உட்கார்ந்துருக்காதீங்க, புரிஞ்சுதா? சரி, இனி பிசிக்கல் எக்ஸசைஸ் என்னன்னு. ஸோ அது மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் பண்ணணும், நல்ல ஹெல்தியான ஃபுட்டும் சாப்பிடணும். நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன், நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணி ஒன்றும் சாப்பிடாம இருந்தால் அப்படியே கரங்கி விழுந்துருவீங்க டயர்டாகி. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? சரி, ஓகே. நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பார்த்துட்டு அப்படியே முடிச்சிருவோமா?
protects us from diseases. physical exercise பண்ண பாருங்க, குட்டி குட்டி பிள்ளைங்க எவ்வளவு அழகா ஒரு பையன் வந்து அப்படியே புஷ்அப் எடுக்கிறாங்க, ஒரு பொண்ணு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுது, ஒரு பையன் ஓடுறான், ஒரு பையன் வந்து அந்த எக்ஸசைஸ் குனிஞ்சு பெண்ட் பண்ணி நம்ம அந்த ஆப்போசிட் ஹேண்ட்ஸ் ஆல்டர்னேட் ஹேண்ட்ஸ் ஆப்போசிட் ஃபீட் மேல வைப்போம்ல, இந்த பிக்சர் பாருங்க. இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணிருக்கீங்களா ஸ்கூல்ல? ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து புஷ்அப், இது வந்து ரன்னிங், இது வந்து ஸ்ட்ரெச் பண்றாங்க, இது வந்து அப்படியே எழும்பி உட்கார்ந்து சிட்டப்ஸ் மாதிரி. சிட்டப்ஸ் எல்லாம் அது என்ன சொல்லுவாங்க, ஆர்ம் எக்ஸசைஸ். இந்த ஸ்டொமக் பார்ட் வந்து அந்த ஸ்டொமக்ல இருக்க அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு எடுக்கிற எக்ஸசைஸ். தென் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இங்க ஒரு எக்ஸசைஸ் பண்றாங்க, வேறொரு பொண்ணு என்ன அவங்களும் ஸ்ட்ரெச் பண்ணி வேற ஒரு எக்ஸசைஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். பண்ணும்போது என்ன கிடைக்குதாமா பாருங்க, ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் டிசீசஸ். நம்மளை எல்லா நோயில இருந்தும் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணி நம்மளை எந்த ஒரு தொற்று நோயில இருந்தும் நம்மளை வந்து காப்பாற்றும். சரியா? பேலன்சஸ் ஆர் பாடி வெயிட். சும்மா சும்மா காய்ச்சல் எல்லாம் எதுக்கு வருது தெரியுமா? நம்ம நோஞ்சா மாதிரி இருக்கிறதுனால. எப்ப பார்த்தாலும் இப்போ கொரோனா காய்ச்சல் கிடையாது, நார்மலி டைம்லயே உங்களுக்கு காய்ச்சல், சும்மா காய்ச்சல், வயிறு வலி, தலைவலி, இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? சாப்பாடு இல்ல, ப்ராப்பர் சாப்பாடு இல்ல, ஒழுங்கா சாப்பிடணும். அல்லாம இருந்தா இப்படிதான் எப்பவும் முடியாம தான் ஆகும். சரி, அடுத்தது பேலன்சஸ் ஆர் பாடி வெயிட். நம்ம உடல் எடைய பேலன்ஸ் பண்ணும். பேலன்சஸ் ஆர் பாடி வெயிட். ஸ்ட்ரெங்தன்ஸ் ஆர் மசில்ஸ் அண்ட் போன்ஸ். நம்மளோட மசில்ஸ் அண்ட் போன்ஸ், எலும்புகளையும் தசைகளையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இட் இஸ் லைக் ஸ்ட்ரெங்தனிங் ஆர் ஸ்ட்ரெங்தன் மீன்ஸ் வாட்? அப்படியே சக்திப்படுத்தும். அப்படிதானே? சக்தி அப்படியே பார்த்துருக்கீங்கல்ல அந்த படத்துல எல்லாம், சக்தி அப்படியே இப்படி அதுக்குன்னு போட்டு அடிச்சு போட்டுறாதீங்க. சரியா? இதெல்லாம் சொல்றது எதுக்கு? அப்படியே உங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து ஓகே, நாளையில இருந்து நான் வெஜிடபிள் சாப்பிடுவேன், ஃப்ரூட் சாப்பிடுவேன், நிறைய தண்ணி குடிப்பேன், அந்த ஒரு வைபுக்காக தான் நான் சொல்றேன். சரியா? அதுக்குன்னு நான் பண்ண ஸ்ட்ரெங்தனா இருக்கணும் போட்டு இடிச்சு உங்க அக்காவை போய் இடிக்கிறது, உதைக்கிறது, அண்ணனை போய் உதைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்ப பேட் பாய்ஸ் அண்ட் பேட் கேர்ள்ஸ் ஆயிடுவீங்க. சரி. இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன். செரிமானம் இம்ப்ரூவ். ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு அங்கே இங்கே கொஞ்ச நேரம் நடக்கும், நம்ம ஓடி ஆடி விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்கலி டைஜஷன் ஆகும். அடுத்த நேரத்துக்கு கரெக்டா பசிக்கும். இது எழும்புறது 10 மணி. உங்களை சொல்லல, எல்லாரும் இல்ல, இப்ப நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நீங்க எல்லாம் ஆக்டிவ் கிட்ஸ், 3rd ஸ்டாண்டர்ட் எல்லாம் எல்லாரும் ஆக்டிவ் கிட்ஸ் தான். அப்படிதானே? சரி. அப்போ 10 மணிக்கு எழும்பி மெதுவா ப்ரஷ் பண்ணி 12 மணிக்கு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் 1 மணிக்கு பசிக்காம அம்மா சாப்பிடவான்னு சொன்னா 3 மணிக்கு போய் சாப்பிட்டு பசிக்காது. எப்படி பசிக்கும்? அந்த ஃபுட்டு டைஜஸ்டே ஆயிருக்காது, அப்போ பசிக்காது. ஸோ யூ ஒர்க்கிங் அவுட் ஆர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வில் இம்ப்ரூவ் ஆர் டைஜஷன். நம்மளோட செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணும். இம்ப்ரூவ் ஸ்லீப் குவாலிட்டி. நம்ம நல்ல தூக்கம் கிடைக்கும். நல்ல பாடி வந்து நம்ம டயர்ட் ஆச்சுன்னா நம்மளை அறியாமலே தூங்குவோம். இல்ல 10 மணிக்கு படுத்தாலும் 12 மணிக்கு படுத்தாலும் அந்த மொபைலை 2 மணி நேரம் வச்சுட்டு அப்படியே தூங்குவாங்க, அப்படியே இருப்பாங்க. சாரி, தூங்க மாட்டாங்க, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில அப்படியே நல்லா தூங்குவாங்க. அப்படிதானே? நீங்க அப்படியெல்லாம் இல்லை. சரியா? சரி. இன்க்ரீசஸ் ஆர் எனர்ஜி லெவல். நம்மளோட எனர்ஜி லெவலை நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு எனர்ஜி, நம்ம காலையில் எழும்புறோம், சாப்பிட்றோம், அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுறோம், இருக்கோம், படிக்கிறோம், விளையாடுறோம் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் வந்து டீ குடிக்கிறோம், எல்லாம் முடிஞ்சுது. அப்போ அந்த ஒரு எனர்ஜி, அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இம்ப்ரூவ் ஸ்கின் ஹெல்த். நம்மளோட ஸ்கின் என்ன? நம்மளோட ஸ்கின் பாடி வந்து அப்படியே க்ளோயிங்காக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம பாடி முகத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. பாடியிலே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்கின் டோனே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கின் ஹெல்த், எந்த விதமான இந்த என்ன தோல் நோய்கள் வந்து தோல் நோய்கள் வந்து வராமல் இருக்கும். சரியா? பூஸ்ட் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெமரி. அது உங்களுக்கு தெரியும். இது நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், எப்பவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நம்ம மைண்ட் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். அப்படிதானே? நம்ம இது முடிச்சு ஒரு கால்குலேஷன்லேயே போயிருக்கோம். நம்ம இது முடிச்சு ஓகே நம்ம படிச்சுட்டு அது இல்லைன்னா சோம்பலாக இருக்கும். ஐயோ என்ன படிக்கணுமே, ஐயோ இந்த டீச்சர் வேற வந்து 50 மினிட்ஸ் வந்து கழுத்து அறுப்பாங்களே அப்படின்னு இருக்கும். அப்படிதானே? சரி. அப்படி அறுக்குதுன்னாலும் பரவாயில்ல, நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தந்து தான் ஆவேன். இது கவனிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக 3rd ஸ்டாண்டர்டில் இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் போர் அடித்தாலும் நீங்கள் கவனிக்க வேண்டியவங்க கவனிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. பூஸ்ட் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெமரி அப்படின்னா என்ன?
நம்மளோட பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ், நம்ம மூளையோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நம்மளோட ஞாபக சக்தியை ஊக்குவிக்கும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ சீமா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அதனால நல்லா படிச்சுக்கோங்க. நான் நல்லா புரிய வச்சிருக்கேன். சரி, அடுத்தது ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ். இதோட முடிஞ்சுதா? நம்ம லெசன் முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் இவாலுவேஷன் தான். அதுக்கு முன்னாடி ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு ஃபிட்னஸ். ஃபிட்னஸ்க்கு கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப், எனர்ஜி, ஹெல்த், ரன், ஜம்ப், ப்ளே, யோகா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம நார்மலி இந்த ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது பண்ணிட்டு இருந்தோம்ல, ஜம்பிள் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி பசில் கொடுத்துட்டு அதுல இருந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ அதை வந்து நீங்க அப்படியே கண்டுபிடிச்சிருங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே கண்டுபிடிச்சிருங்க. ஈஸி. fill in the blanks. evaluation, இதோட நம்ம சாப்டர் வந்து முடியுது. இனி evaluation தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல நம்ம மேக்ஸிமம் பேஜ் நம்பர் 81 பாருங்கம்மா. அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம கவர் அவுட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒன்லி ஒன் கொஸ்டின் தான் ரிமைனிங். அதுக்கப்புறம் இந்த fill in the blanks, say true or false. fill in the blanksல பாருங்க, we should wash our dash playing out. We should wash our hands dash playing out. Before or after? After playing out. அப்படிதானே? விளையாடி முடிச்சிட்டு சாப்பிட்டு வரும்போது கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுவும் இப்போ வந்து கை வாஷ் பண்ணிட்டு தான் உள்ள வரணும். அப்படிதானே? After playing out. Intestinal worms cause அனீமியாவா கோல்டா? நம்ம படிச்சிருக்கோம். பேஜ் நம்பர், ப்ளீஸ் வெயிட், லெட் மீ செக். பேஜ் நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் இது படிச்சப்போ ஃபர்ஸ்ட் செஷன்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ஃபர்ஸ்ட் டே யூசிங் டாய்லெட்ஸ்ல intestinal verbs which causes anemia. தெரியும் உங்களுக்கு. அப்படிதானே? eating dash is good for health. eating fruits is good for health. packed snacks slays கிடையாது. eating fruits and vegetables கண்டிப்பா சாப்பிடணும். dash improves our brain functions. மூளையோட functions எது improve பண்ணுது? eating junk food doing exercise? doing exercises. அப்படிதானே? doing exercises. If someone's touch hurts you, then it is a good touch or bad touch? Bad touch. சரி. dash is the word used to refer to the disabled person. handicapped differently abled எப்படி சொல்லணும்? நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? differently abled. அது லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணணுமா? மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம், மைண்ட்ல இருக்க வேண்டிய விஷயம். சரி, நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் வந்து ஃபிஃப்த் ஒன் ஹைடா இருக்கு. ஸோ நான் அது வாசிக்கிறேன். சரியா? யூஸ் சோப் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். கரெக்ட் தானே? ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ. ஓப்பன் டிஃபெகேஷன் காசஸ் காலரா? எஸ், ட்ரூ. ஆஃப்கோர்ஸ் ஓப்பன் டிஃபெகேஷன், நம்ம வெளி இடங்களில் போய் கழிவு வெளியேற்றம் செய்கிறது வந்து காலரா, பல தொற்று நோய்களை உருவாக்கும். அதில் காலரா, அனிமியா இதெல்லாம் இருக்கு. பாத்திங் ரெடியூசஸ் பிளட் சர்க்குலேஷன். அப்படியா? பிளட் சர்க்குலேஷன் பாதிங் வந்து பேதிங், நாட் பாதிங், பேதிங் வந்து பிளட் சர்க்குலேஷனை கம்மி பண்ணுமாடா? இல்ல, ஜாஸ்தி தான் ஆகும். அப்படிதானே? இம்ப்ரூவ்ஸ். அதோட பேதிங்கோட ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 1 second, let me check out. பேஜ் நம்பர் 70ல பாருங்க. பேதிங் improves blood circulation. பாத்தீங்களா? பேஜ் நம்பர் 70ல improves blood circulation. அப்போ அது false. third one false. show pity on physically challenged people. அப்படியா? பிட்டி காட்டணும், சிம்பதி காட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்கா அந்த லெசன்ல? ஃபால்ஸ். அப்படிதானே? அப்படியெல்லாம் காட்டக்கூடாது. நம்மள மாதிரி அவங்களும் நார்மல் பீப்புள் தான். சரி. ஆல்வேஸ் யூஸ், அந்த ஃபிஃப்த் ஒன் ஹைடா இருக்குமா? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆல்வேஸ் யூஸ் இயர்பட்ஸ் டு கிளீன் யுவர் இயர்ஸ். அப்படியா? என்ன சொல்லியிருந்து? கிளீன் காட்டன் க்ளோத் வச்சு, ஒயிட் க்ளோத் வச்சு அப்படியே குளிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணி இருக்கும்போது அப்படியே லைட்டா எல்லாம் தொடச்சு விடணும், ட்ரை பண்ணணும். அப்போ அதுவும் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டும் ட்ரூ, மீதி மூணுமே ஃபால்ஸ் தான். See, I have given the answers. See, இதுல வந்து அந்த எல்லாமே வந்துச்சு. We should wash our hands after playing out. Intestinal worms causes anemia. Eating fruits is good for health. Doing exercise improve our brain functions. Bad touch. Differently abled is the word used to refer. Use soap to wash hands. True. Open defecation causes cholera. True. Bathing reduces blood circulation. அப்படியா?
அப்படியா? false. Bathing improves blood circulation இல்ல. show pity on physically challenged people, false. always use earbuds to clean your ears, false. முடிஞ்சுதா? first Roman letter page number 81ல first Roman letter பாருங்க. first Roman letterல the third Roman letter, அதாவது first session பாருங்கன்னு சொன்னேன். answer the following in a few words. effects of open defecation first classலயே முடிஞ்சுது. benefits of bathing first classலயே முடிஞ்சுது. types of touches போன கிளாஸ்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். who are the persons in your safe circle, அது போன கிளாஸ்ல பார்த்தோம். name the sensory organs, அதுவும் போன கிளாஸ்ல நம்ம படிச்சோம். fourth one அந்த first and last step equal அந்த அரேஞ்ச், அது போன கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எப்படி வாஷ் பண்ணோம், ஸ்டெப் பை ஸ்டெப் வாஷிங் ஹேண்ட் மெத்தட் என்னன்றது படிச்சிட்டோம். அடுத்த ஆன்சர் த ஃபாலோயிங். when do we wash our hand படிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சாச்சு. சேஃப் சர்க்கிள்ல உள்ளது படிச்சாச்சு. இப்போ போன கிளாஸ்ல ப்ரொடெக்ட் அவர் ஸ்கின் வந்து பார்த்தாச்சு போன கிளாஸ்ல. intestinal worms first classலயே பார்த்தாச்சு. fifth one, how do you help differently able people. ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் வேண்டாம், சரியாமா? இவ்வளோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்க படிங்க, அதே போதும். மொத்தம் 10 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இருக்கு. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ஃபியூ வேர்ட்ஸ். தேர்ட் ரோமன் லெட்டர்ல 5 கொஸ்டின், ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் 5 கொஸ்டின்ஸ். இந்த ரெண்டுமே நல்ல மாதிரி படிங்க, அதுவே போதும். அது போதும், வேற ஒன்றும் வேண்டாம். புரியுதா? ப்ராவர்பு, ப்ராஜெக்ட் ஒர்க்கு அதெல்லாம் வந்து வேண்டாம். சரி, அது நமக்கு தேவைதான். கிளாஸ் இருந்திருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி அதை சொல்லியிருக்கலாம். பட் நம்ம இப்போ அது வந்து தேவையில்லை. சரி, உங்களுக்கு அது பண்ண பிடிக்கும்னா பண்ணிக்கோங்க. பண்ணி கீழே எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்பேஸ் இருக்கு, ஸோ கீழே எழுதிக்கோங்க. ஹவு டு யூ ஹெல்ப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள், அதுக்கு தான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யாரும் புக்கை பார்த்து ஆன்சர்ஸ் படிக்காதீங்கம்மா. நான் கொடுக்குற ஃபார்மேட்டில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக மாற்றுவோம். கொஞ்சம் ஈஸிக்காக கொஞ்சம் விஷயங்களை மாற்றிருக்கோம். சோஷியலில் எல்லாம், சயின்ஸில் வந்து கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பண்ணி கொடுத்துருக்கோம். அது மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்படி தானே? அப்போ கண்டிப்பாக நான் கொடுக்குற கொஸ்டின் ஆன்சர்ஸ் படித்தா இன்னும் கொஞ்சம் கூட நல்லதாக இருக்கும். How do you help differently able people? We may help them by exhibiting simple acts like opening doors, making a way, assisting to cross roads, treating them normal. அவ்வளோ போதும், லைட்டாக போதும். இதோட ஃபோட்டோ கீழே போட்டிருக்கேன். அது வந்து என்ன உங்கள் புக்கில் சொல்லியிருக்கிற மாதிரி ஓப்பனிங் டோர்ஸ் ஃபார் த டிசேபிள்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அது வேண்டான்னு நினச்சேன். ஓப்பனிங் டோர்ஸ், மேக்கிங் அ வே, இதெல்லாம் சிம்பிள் ஆக்டிவிட்டிஸ். அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டு நான் இப்படி சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இதையே எழுதி எடுத்து எந்த கொஸ்டின் ஆன்சர்னாலும் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி நீங்கள் புக்கில் இருந்து எழுதினாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த கொஸ்டின் பர்டிகுலர்லி இந்த ஃபார்மேட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லது. ஓகேம்மா? ஸோ அவ்வளோதான். That's it for today's class, students. This is your homework. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் பார்த்தோம். அதில் என்னெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம ஹெல்ப்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும், முதல்ல எப்படியெல்லாம் சின்ன ஒரு சிம்பிள் ஆக்ஷன்ஸில் ஹெல்ப்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறதோட, எக்ஸசைஸ் பண்ணி உடல் பயிற்சி செய்கிறதோட முக்கியத்துவம் என்னன்றது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஹோம்ஒர்க் வந்து பண்ணிடுங்கம்மா. உங்கள் புக்கிலே பண்ணுங்க, நோட்டில் எழுத வேண்டாம். உங்கள் புக்கிலே, டெக்ஸ்ட் புக்கிலே பண்ணுங்க. ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். சரி, அவ்வளோதான் இன்னைக்குள்ள. அதான் கம்ப்ளீட் டுடேஸ் ஒர்க் இன் டெக்ஸ்ட் புக். இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறது, அதாவது பேஜ் நம்பர் பாருங்க, பேஜ் நம்பர் 80ல் இருக்கக்கூடிய இந்த பசிலை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பசிலை வந்து நீங்கள் புக்லே பண்ணுங்க, அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். சயின்ஸ் டெஸ்ட் வந்து சீக்கிரம் கண்டக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் தான், சரியா? ஒன்றும் கவலை இல்லை, நெக்ஸ்ட் வீக் தான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்னா கம்மிங் வீக்கில், அது முடிச்சு அடுத்த வாரம் தான். அடுத்த வாரத்தில் உங்களுக்கு தமிழ் அண்ட் சோஷியல் மட்டும் தான் இருக்கும், சரியா? சாரி, நாட் தமிழ், மேக்ஸ் அண்ட் சோஷியல். மண்டே வந்து மேக்ஸ், சோஷியல் வந்து தேர்ஸ்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச வாரத்தில் தான் உங்களுக்கு சயின்ஸ் டெஸ்ட், அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கு இடையில ஏதாவது ஒரு கிளாஸில் நான் ரிவிஷன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். இதெல்லாம் முக்கியமாக படிக்கணும், எப்படி கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணணும், ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் அதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். ஒவ்வொரு டாப்பிக்கையும் புரிஞ்சு படிங்க. புரியாமல் படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்போவுமே சொல்கிற விஷயந்தான், நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு வேண்டி, பேரண்ட்ஸ்க்கு வேண்டியோ டீச்சர்ஸ்க்கு வேண்டியோ மார்க்கை வந்து காமிக்க வேண்டியோ இல்லை, உங்களுக்காக தான் நீங்கள் படிக்கிறீங்க. அதனால் ப்ராப்பராக படித்து எழுதுங்க.
Okay, thank you students. That is for today's class. It was a lengthy class. I hope you would have all understood and it was like something interesting நம்ம இன்னைக்கு போயிருக்கோம் அப்படிதானே? சரி, okay. Thank you so much. And complete your works and study properly. Okay, ஒரே ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கு. இனி போன கொஸ்டின் எல்லாம் கொடுக்கலையே, கிளாஸ் முடிஞ்சாச்சு, அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சரே கொடுக்கலையே அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. போன லிங்க் சர்ச் பண்ணி பாருங்க, போன கிளாஸ்ல உள்ள போட்டோஸ் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. எல்லா போட்டோஸும் தனித்தனியா எடுத்து போட்டிருக்கு உங்க டீச்சர். சரியா, உங்க சயின்ஸ் டீச்சர் வந்து ஒவ்வொரு போட்டோவையும் தனித்தனியா நீங்க படிக்கணுங்கிறதுக்காக எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்பரா அதை உட்கார்ந்து கவனிச்சு படிச்சு எழுதி எடுத்துட்டு படிச்சு நீங்க அதெல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிக்காதவங்க அதை பார்த்து முடிச்சு படிச்சு வைங்க. அப்புறம் எக்ஸாம்ல இது வந்து டிஸ்கஸ் பண்ணலன்னு எல்லாம் சொல்லவே கூடாது. சரியாம்மா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.